தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த KS அழகிரி மாற்றப்பட்டு புதிய தலைவராக செல்வ பெருந்தகையை அக்கட்சி மேலிடம் அறிவித்தது. இதையடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவன் வளாகத்தில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள், அக்கட்சியின் MPக்கள், MLAக்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவரும் செல்வ பெருந்தகைக்கு வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் பேசிய செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எல்லோரிடமும் கலந்து யோசித்து எது சரி இந்த காங்கிரஸ் பேரியக்கத்துடைய எதிர்காலத்திற்கு எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் என்று எல்லா தலைவருடைய கருத்து கேட்டு ஒரு ஒற்றை கருத்துக்கு வந்தால் அந்த இயக்கம் வெற்றி பெறாமல் எந்த விதத்திலும் தோல்வியை தழுவாது என்பதனுடைய ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை. இந்த டீம் ஒர்க் என்று சொல்லுவார்கள். நாம் எல்லாம் இப்பொழுது அந்த டீம் ஒர்க் செய்தால்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி என்று வரும் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தொண்டர்கள், தோழர்கள். அவர்களுக்கு இதை காணிக்கையாக்க முடியும். எங்களுக்கும் கனவு உண்டு, எங்களுக்கும் கனவு உண்டு. ஒரு நாளைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்று. அதற்கு எல்லோரும் சேர்ந்து அஸ்திவாரம் போடுவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இளைஞர்கள், பெண்களுக்கு தகுந்த பொறுப்பு கொடுத்து கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்று அக்கட்சி MP ஜோதிமணி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய இயக்கங்கள் தமிழ்நாடு அரசியலில் களம் காண இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இளைஞர்களையும் பெண்களையும் பெருமளவில் ஈர்க்க வேண்டிய ஒரு தருணம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கிறது. பெண்கள், இளைஞர்கள் தகுந்த பொறுப்பும் கண்ணியத்துடனும் நடத்தப்பட வேண்டும்.